ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ நேயர்களே, அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். இதேபோல் எதிர்கால ஜோதிட கணிப்புகளை நீங்கள் தவறிடாமல் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி மறக்காமல் உங்கள் திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நிறைந்த விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய பதிவிற்குள் விரிவாக செல்வதற்கு முன்பாக வினை தீர்க்கும் வேலவனை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு தொடங்கலாம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் கந்தவேலே போற்றி. நிச்சயம் உங்கள் வாழ்வில் மங்களகரமான மாற்றங்கள் நிகழும். இனி நன்மைகள் மட்டுமே உங்களை தேடி வரும். விருச்சிக ராசியினரின் தனித்துவமான பண்புகள். விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்கள் எப்போதும் உண்மையின் பக்கம் நிற்பவர்கள். நேர்மை தவறாத உங்கள் குணம் உங்களை சமுதாயத்தில் ஒரு தனித்துவமான அடையாளத்துடன் வைத்திருக்கிறது. எந்த சூழலிலும் அறத்திற்கு புறம்பான காரியங்களில் ஈடுபட நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். பிறர் மனம் வருந்தும்படி நடக்க மாட்டீர்கள். உங்களை பொறுத்தவரை தான் மட்டும் இன்புற்று இருக்க வேண்டும் என்ற சுயநலம் துளியும் கிடையாது. மாறாக தன்னோடு இருப்பவர்களும் உயர்வடைய வேண்டும் என்ற உன்னத பொதுநல எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். உங்கள் அறிவுத்திறன் என்பது மிகவும் ஆழமானது மற்றும் கூர்மையானது. எதையும் நுட்பமாக ஆராயும் உங்களை அவ்வளவு எளிதாக யாரும் வஞ்சிக்க முடியாது. உங்களுக்கு நிகராக உங்களை சொல்லலாமே தவிர வேறொருவரை ஒப்பிட இயலாது. உங்கள் வாழ்வின் வெற்றி தோல்விகள் உங்கள் மன உறுதியிலேயே உள்ளன. நீங்கள் வைராக்கியம் கொண்டால் எதையும் சாதிக்கலாம், எதையும் மாற்றி அமைக்கலாம். அனைவரிடமும் பேதமின்றி சகஜமாக பழகும் உங்கள் சுபாவத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய நண்பர்கள் வட்டம் எப்போதும் அரணாக இருக்கும். தற்போதைய மனநிலையும் கிரக மாற்றத்தின் விடியலும். இவ்வளவு சிறப்பு பண்புகளை கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் மனதின் ஓரம் ஒரு தீராத வலி இருப்பதை என்னால் உணர முடிகிறது. இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தும் எங்களுக்கு ஏன் இத்தனை போராட்டங்கள்? நாங்கள் நலமாக இருக்கிறோமா என்று கேட்டால் உங்களுக்கு இருக்கும் கவலைகளுக்கு யாருக்கும் தெரியாது. நிம்மதி என்பது எங்களுக்கு எட்டாக்கனியாக இருக்கிறதே என்று நீங்கள் பொறுமுவது புரிகிறது. ஆனால் கவலைப்படாதீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்வில் இருந்த கர்ம வினைகள் நீங்கி கிரக மாற்றங்கள் சாதகமான பலன்களை அள்ளித்தரப் போகின்றன. உங்கள் வாழ்வில் இதுவரை நீடித்த கசப்பான அனுபவங்கள் மற்றும் சோதனையான காலகட்டங்கள் இனி மெல்ல மெல்ல விடைபெறும். உங்கள் ஆழ்மனதில் நீண்ட நாட்களாக இருந்த லட்சியங்களும் நீங்கள் கண்ட கனவுகளும் நனவாக போகும் உன்னத தருணம் இது. தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனி தங்கு தடையின்றி நிறைவேறும். கவனம் செலுத்த வேண்டிய முக்கிய அம்சங்கள். இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்கள் சில விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருப்பது அவசியம். இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்கள் சில விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருப்பது அவசியம். சுய முன்னேற்றம். மற்றவர்களிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்ற முயற்சியை காட்டிலும் உங்கள் சொந்த வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். ஆரோக்கியம். உங்கள் உடல் நலனில் அலட்சியம் காட்டாதீர்கள். முறையான நடைப்பயிற்சி மற்றும் சத்தான உணவுகளை உட்கொள்வது அவசியம். மன அழுத்தத்தை தவிர்க்க யோகா அல்லது தியானம் மேற்கொள்ளுங்கள். பேச்சில் நிதானம். உங்கள் வார்த்தைகள் கூர்மையானவை, எனவே பேசும் முன் யோசித்து பேசுங்கள். நீங்கள் வெளிப்படையாக பேசுவது சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். அதுவே பகையாக மாற வாய்ப்புண்டு. ரகசியம் காத்தல். குடும்ப விஷயங்களை அக்கம் பக்கத்தினரிடமோ அல்லது மூன்றாவது நபர்களிடமோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்கள் பாரத்தை குறைக்க நினைக்க போய் அதுவே உங்களுக்கு பின்னால் கேலியாக மாறக்கூடும். குலதெய்வ வழிபாடு. எந்த ஒரு புதிய காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்கள். 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது உங்கள் குலத்தை காக்கும். உறவுகளும் சமூகமும். விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்கள் எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நல்லவராக இருந்தாலும் சிலரது பார்வையில் நீங்கள் தவறாக தெரியலாம். உங்களை பற்றி நீங்கள் விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலம் உங்கள் உண்மையான முகத்தை உலகுக்கு காட்டும். சொந்த பந்தங்களே சில நேரங்களில் உங்களுக்கு எதிராக திரும்ப வாய்ப்புள்ளதால் தேவையற்ற உறவு சிக்கல்களில் இருந்து விலகி இருப்பது நல்லது. கூட்டமாக இருக்கும் உறவினர்களை தவிர்த்து உங்கள் வளர்ச்சிக்கான பாதையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். பழைய நண்பர்களிடம் அதிகம் பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்கள் வளர்ச்சியை முடக்கும்
விதமான தவறான அறிவுரைகளை வழங்கக்கூடும். விருச்சிக ராசியினர் தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள். எனவே உங்களுக்கு நீங்களே சிறந்த வழிகாட்டி. தொழில் மற்றும் பொருளாதார பலன்கள். உத்தியோகம். வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் சார்ந்த பயணங்கள் ஏற்படலாம். இந்த பயணங்கள் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு சாதகமாக அமையும். சக ஊழியர்களிடம் கோபப்படாமல் நிதானமாக பழகுவது மேலதிகாரிகளின் பாராட்டை பெற்றுத்தரும். வியாபாரம். தொழில் ரீதியாக சில மந்த நிலைகள் இருந்தாலும் வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. போட்டிகளை பற்றி கவலைப்படாமல் உங்கள் உழைப்பை மட்டும் நம்புங்கள். புதிய முதலீடுகளில் குலதெய்வ வழிபாட்டிற்கு பிறகு இறங்குவது நல்லது. எதிர்பாராத பணவரவு உங்களை உற்சாகப்படுத்தும். அதே சமயம் சுப செலவுகளும் தாராளமாக இருக்கும். சேமிப்பில் கவனம் செலுத்துவது எதிர்காலத்திற்கு பலன் தரும். குடும்பம் மற்றும் குழந்தைகள். கணவன் மனைவி இடையே சில கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். ஒருவரை ஒருவர் அனுசரித்து சொல்வது இல்லறத்தில் அமைதியை நிலைநாட்டும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து கவலைகள் உங்கள் மனதில் ஓடலாம். வெளிநபர்களின் பேச்சை கேட்டு உங்கள் பிள்ளைகளின் மீது அழுத்தத்தை செலுத்தாதீர்கள். அவர்களுக்கு எது நல்லது என்பது பெற்றோராகிய உங்களுக்குத்தான் நன்றாக தெரியும். உங்கள் அன்பும் அரவணைப்புமே அவர்களை சிறந்த நிலைக்கு கொண்டு செல்லும். சூரிய நமஸ்காரம். தினமும் காலையில் எழுந்தவுடன் சூரிய பகவானை வணங்குங்கள். கிரகங்கள் சாதகமாக இல்லாவிட்டாலும் சூரியனின் அருள் உங்கள் வாழ்வை பிரகாசமாக்கும். முருகன் வழிபாடு. கோபம் அதிகரிக்கும் நேரங்களில் ஓம் முருகா என்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். இது உங்கள் மனதை சாந்தப்படுத்தும். விளக்கு வழிபாடு. குலதெய்வம் தெரியாதவர்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி அதையே தெய்வமாக நினைத்து வழிபடுங்கள். தீப ஒளி உங்கள் வாழ்க்கையின் இருளை போக்கும். முக்கியமான பரிகாரம். உங்கள் இருப்பிடத்திற்கு அருகில் இருக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கு உங்களால் இயன்ற உணவோ அல்லது அடிப்படை தேவைகளையோ பூர்த்தி செய்யுங்கள். இது உங்கள் முன்னோர்களின் ஆட்சியை பெற்றுத்தரும் மற்றும் உங்கள் பாவ வினைகளை குறைக்கும். இதற்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஒருவேளை உணவு வழங்கினால் கூட அது மிகப்பெரிய புண்ணியமாகும். விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் ஒரு சாதனையாளராக மாறுவதற்கான காலம் கனிந்துவிட்டது. நிதானமும் பொறுமையும் இருந்தால் நீங்கள் எட்டாத உயரமே இல்லை. உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறி ஒரு சொர்க்கமான வாழ்க்கை அமையப் போகிறது. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நினைவில் கொள்ளுங்கள், குலதெய்வ வழிபாடும் சூரிய நமஸ்காரமும் உங்கள் வாழ்வின் இருளை நீக்கி ஒளியை கொடுக்கும். நான் சொன்ன அந்த எளிய பரிகாரத்தை மறக்காமல் செய்ய முயற்சி செய்யுங்கள். அது உங்கள் கர்ம வினைகளை தீர்த்து உங்கள் சந்ததியினருக்கும் புண்ணியத்தை சேர்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் செய்து உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து அவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருங்கள். இன்னும் பல ஆன்மீக ரகசியங்கள் மற்றும் துல்லியமான ராசி பலன்களை தொடர்ந்து பெற நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி வைத்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓம் முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.